வெல்கம் டு மை ஹாபிஸ் சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் நியூ சிலபஸில் இருக்கிற யூனிட் 1prose டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். He then trotted back and forth from one edge of the ledge to the other. His long grey legs stepped daintily, trying to find some means of searching his parents without having to fly. அந்த லெட்ஜில் வெயிட் பண்ணிட்டு இருந்த சீகல் வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லெட்ஜோட எட்ஜுக்கும் தாழ்ந்த நெஸ்ட்டுக்கும் ரெண்டு இடத்துக்கும் நடுவில் போயிட்டு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருது. இது என்ன நினைக்குது அப்படின்னா நான் பறந்து போகிறதுக்கு பதிலாக என்னோடய பேரண்ட்ஸ் பிரதர் சிஸ்டரை இங்கே கொண்டு வரலாம்ல, அவங்க இங்கே வரும்போது எதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்றதுனால அவங்க பார்க்கணும், அவங்க அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணுன்றதுக்காக இது முன்னாடி பின்னாடி நடந்து பார்க்குது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் ended in a sheer fall of precipice with the sea beneath. இது அந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடி போயிட்டு வருது இல்லை. அப்படி போயிட்டு வரும்போது அது ரெண்டு சைடுமே என்ன பார்க்குது அப்படின்னா செங்குத்தான பாறைகளை தான் பார்க்குது. அது அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கீழே இருக்க சீல கடலில் போய் விழுந்துடும். அதனால் அது பயப்படுது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் அ டீப் வைட் கிராக். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சீகள் தங்கியிருக்க இடத்துக்கும் அவங்க பேரண்ட்ஸ் இருக்க இடத்துக்கும் நடுவில் ரொம்ப பெரிய வைட் கிராக் இருக்குது, நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து பறக்காமல் கூட எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு போகலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செங்குத்தான பாறை மேலே நான் ஏறி போகணும். But then on what could he walk? There was no ledge and he was not a fly. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இந்த கிளிஃப் மேலே ஏறி நடந்து போனாலே நான் எங்கள் அம்மா பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்படி வாக் பண்ணி போனாலும் நடுவில் ஏதாவது இருக்கணும்ல நடந்து போகிறதுக்கு. ஆனால் நடுவில் தான் எதுவுமே இல்லையே, நடுவில் பாறை இல்லை, லெட்ஜில் எதுவுமே இல்லை, வெறுமே கேப் தான் இருக்குது. அந்த கேப்பில் எப்படி நடந்து போக முடியும்? ஸோ அந்த வழியும் இல்லை, என்னால் பறக்கவும் முடியாது, அதனால எங்கள் அம்மா கிட்டே நான் போக முடியாது, அம்மா அப்பா கிட்டே அப்படின்னு சொல்லுது. And above him he could see nothing. தான் இருக்கிற இடத்துக்கு மேலேயும் ஒன்றுமே இல்லை. அப்படி ஏதாவது இருந்தாவது ஏறி போய் அம்மாவை பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கும் வழி கிடையாது. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. ஆக மொத்தத்தில் இதால் நடந்தும் போக முடியாது, இதுக்கு பறக்க தெரியாததுனால பறந்தும் போக முடியல. He stepped slowly out of the break of the ledge. இப்போ என்ன பண்ணுதுன்னா பொறுமையாக தன்னோட காலை வந்து அந்த லெட்ஜோட விளிம்பில் வைக்கிது. அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் த அதர் லெக் ஹிடன் அண்டர் ஹிஸ் விங்ஸ். இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த எட்ஜில் நின்றுட்டுருக்கு, லெட்ஜோட எட்ஜில் நின்றுட்டு தன்னோட ஒரு காலை மடக்கிட்டு, அதை நொண்டி மாதிரி எப்பயுமே பரவலாம் தூங்கும் போது ஒரு காலில் தானே நின்றுட்டு தானே தூங்கும். இன்னொரு காலை என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட விங்ஸ் ரெக்கைக்குள்ளே மறைச்சி வச்சுக்குது. He closed one eye then the other. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணி அப்புறம் இன்னொன்றுத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டது. and pretended to be falling asleep. அதாவது என்ன அப்படின்னா ஒரு காலை மடக்கிக்கிட்டு அப்புறம் பொறுமையாக ஒரு கண்ணை அப்புறம் இன்னொரு கண்ணை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரியே நடிக்குது. Still they took no notice of him. இவன் என்ன தான் ஆக்டிங் பண்ணாலும் தன்னோட ஃபேமிலி வந்து இவனை கொஞ்சம் கூட பார்க்கவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their necks. இப்போ வந்து இந்த யங் சீகளை என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட பிரதர்ஸையும் சிஸ்டரையும் பார்க்குது. அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு உயரமான நிலத்தில் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தன்னோட தலையை வந்து தன்னோட நெக் இருக்குல்ல கழுத்துக்குள்ளே குனிஞ்சு நிற்கிற மாதிரி நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. His father was preening the feathers on his white back. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட இறகுகளை எல்லாமே வந்து கோதி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு.
Only his mother was looking at him. ஆக மொத்தத்தில் அவங்க ஃபேமிலியில் இவனை நோட்டீஸ் பண்ணவங்க ஒருத்தவங்க மட்டும்தான், அது வந்து அவங்க அம்மா. She was standing on a little high hump on the plateau. பிளாட்டியூனா ஒரு உயரமான நிலம். அந்த உயரமான நிலத்திலேயே கொஞ்சம் ஹம்ப் அப்படின்னா குவியல், அந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறதுனால அவங்க அம்மாவால் அவனை பார்க்க முடியுது. Her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then cracked each side of her beak on the rock. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெஞ்சு நேராக நிமித்தி நிற்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா தன்னோட காலில் பிடிச்சி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து அதோட உடம்புலாம் கிழிச்சி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமேட்டா தன்னோட பீக் இருக்குல்ல, பீக்கை ஷார்ப் பண்ணுறதுக்காக அந்த பக்கத்தில் இருந்த பாறாங்கல்ல தேய்ச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் தேய்க்குது. The sight of the food maddened him. அந்த ஃபுட் அவன் ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாகவே சாப்பிடாம இருக்கான். அதனால் அவங்க அம்மா சாப்பிட்றத பார்த்த உடனே இவனுக்கு வந்து அப்படி இரிட்டேட் ஆகுது, ஐயோ நமக்கு இந்த சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. How he loved to tear food that way. அந்த எங்கள் அம்மா சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபுட்டு, அந்த ஃபிஷ் அப்படியே கிழிச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த சீகல் சொல்லுது. Wrapping his beak now and again to read it. அது மட்டும் இல்லாமல் என்னோட பீக்கை வந்து நான் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்குவேன், அப்போ தானே நல்லா சாப்பாடெலாம் சாப்பிட முடியும் அப்படின்னு இதை நினச்சி பார்க்குது. He uttered a low cackle. பொறுமையான வாய்ஸில் கூப்பிட்டு பார்க்குது அவங்க அம்மாவை. His mother cackled too and looked up at him. அவங்க அம்மாவும் வந்து ஒரு குட்டி சவுண்டை மேக் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டே வந்து இந்த குட்டி சீகலை பார்க்குறாங்க. Ga ga ga, he cried, begging her to bring him over some food. இப்போ அந்த குட்டி சீகல் என்ன பண்ணுது அப்படின்னா கா 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 அப்படின்னு சொல்லி அழுவுது. தன்னோட அம்மாவை கொஞ்சமாக சாப்பாடு தனக்காக மேலே எடுத்துகிட்டு வர சொல்லி கெஞ்சுது. Girl, old she screamed back mockingly. ஆனால் இவங்க அம்மா வந்து திருப்பி girl, old அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி ஒரு சத்தம் போடுறாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த குட்டி சீகலை கிண்டல் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. But he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. இவங்க அம்மா என்னதான் கிண்டல் அடித்தாலும் இந்த குட்டி சீகல் வந்து ரொம்ப சேடான வாய்ஸில் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப சந்தோஷமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. இந்த குட்டி பறவை ஏன் வந்து ரொம்ப சந்தோஷமாக கத்துச்சு அப்படின்னா அது வந்து பார்க்குது அவங்க அம்மா வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துக்கிட்டு பறந்து இவனை தாண்டி, இவனை அக்ராஸ் ஹிம் அப்படின்னா இவன்கிட்ட வர்றதுக்காக பறந்து வராங்க. He leaned out eagerly. இந்த குட்டி பறவையும் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப ஈகராக அவங்க எனக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுது. tapping the rock with his feet. அந்த ஈகர்னஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே இருக்க பாறையில் தன்னோட ஃபீட்டை டேப் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ட்ரைங் டு கெட் நியரர் டு ஹர் as he flew across. தன்னை தாண்டி பறக்கும்போது அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த ஃபீட்டை டேப் பண்ணுது. பட் when she was just opposite to him, abreast of the ledge, he halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குட்டி பேர்டு வந்து அவங்க அம்மாவை பார்த்து அந்த ஃபுட்டுக்காக எப்படி வெயிட் பண்ணுது அப்படின்னு அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து காலை மேலே வச்சு வெயிட் பண்ணுது. அப்போ அவங்க அம்மா வந்து இவன் தலைக்கு மேலே அப்படியே பறக்கிறாங்க. அப்போ வந்து அம்மாவோட பீக்கில் இருந்த ஃபிஷ்ஷு வந்து இவன் பீக் கிட்ட வந்து க்ராஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்து போட போகிற வீடியோவில் வந்து தேர்ட் பார்ட் போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மை ஹாபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.